வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். நமக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும் 7ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் நகர்ந்து 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் போறாரு. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் இருக்கிற சூரியன் சுக்கிரன் புதன் 11ஆம் பாவத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி புதன் ஜூலை 20ஆம் தேதி சிம்மராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த அமைப்புல நமக்கு ஒரு 3 பிரிவா இந்த பலன்களை பார்க்கலாம். 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன். அதாவது சூரியனுடைய ஆதிக்க பலம். இப்ப நமக்கு 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன் இதெல்லாம் நகர்வது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் தான். ஆனால் ராகுவினுடைய நட்சத்திரத்துல போகும்போது அது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு நட்சத்திரத்துக்கு வரும்போது நன்மையை கொடுக்கும். அதுல சிறப்புகள் இருக்கும். பட் ராகுல கிரகங்கள் போகும்போது நமக்கு தேவையான மாற்றங்களை உண்டு பண்ணுது. எப்படி ஒரு மழை பொழிஞ்சு இடி இடிச்சு ஒரு பெரிய காற்று அதெல்லாம் செட்டான பிறகு அதுல தாவரங்கள் முளைக்கிறதோ பிழைக்கிறதோ அது மாதிரியான ஒரு நன்மைகள் நடக்கும். அதனால அந்த திருவாதிரை என்பது சூரியனுடைய அதிதேவதையான ருத்ரனுடைய நட்சத்திரம், சிவனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு இதெல்லாம் போகும்போது இந்த மாற்றங்கள் நமக்கு நன்மையான மாற்றங்களை தருவதற்கு சில ஒரு பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளும். காற்று மழை இடி அப்படிங்கிறது வர்ற மாதிரி அதுதான் நல்லது பண்ணும். அப்படிதான் நமக்கு நாமே நம்ம செய்யற வேலைகள்ல சில சோதனைகள் உண்டு பண்ணும். அதனால 5ஆம் தேதி வரைக்கும் ராகுனுடைய ஆதிக்கத்துல இருக்கிறதுனால 5ஆம் தேதி வரைக்கும் சில பேர்களை நம்புறதா நம்பக்கூடாதா, கணவன் மனைவி உறவுல ஆதிக்கம் நமக்கு அனுசரணையா இல்லையே, இப்படி யாரையெல்லாம் நம்ம கஸ்டமரா பார்க்குறோமோ நம்ம சூழலை எதிர்கொள்றோமோ அதுல எல்லாம் சில குழப்பங்களை உண்டு பண்ணும். அதனால நாம நம்முடைய நடவடிக்கைகள்ல சில மாற்றங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டி வரும். அந்த மாற்றங்கள் நமக்கு நன்மை தரும். சுய பரிசோதனைன்னு சொல்றோம் இல்லையா, இது இப்படி இருக்குது, இனி வர்ற ட்ரெண்ட் இப்படி இருக்கு, இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்து சில மாற்றங்கள் நம்ம எடுப்போம் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு விதமா ஒரு சிலர் மாற்றுவதற்கு காரணம் அந்த சூழல் தான். அந்த சூழல் மாறுகிறது, அந்த பருவகாலம் மாறுகிறதுங்கிற மாதிரி நம்ம கணக்கில் இருக்கு. இந்த 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சில சுய பரிசோதனைகள் நடக்கும், ஆய்வுகள் நடக்கும். அந்த ஆய்வுகளுக்கு உட்பட்டு நாம நம்மளை நாமளே சரண்டர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தயாரானோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு நல்ல நிகழ்வுகளை அறுவடை செய்வதற்கு இது அஸ்திவாரமாகிறது. 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த 13 நாட்கள்ல நமக்கு நல்ல இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். மதிப்பு கௌரவம் இன்க்ரீஸ் ஆகும். வெளிநாடு தொடர்பு, ஆராய்ச்சி கல்வி, தர்ம காரியத்தில் ஈடுபாடு, கோவில் வழிபாடுகளுக்கு போயிட்டு வர்றது, பூர்வீக சம்பந்தப்பட்ட நன்மைகள், இது எல்லாமே நடக்கும். தந்தை வர்க்கத்துக்கு சாதகமாக இருக்கும். அப்ப ஒரு குருவருள் திருவருள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இந்த 13 நாள்ல கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பு. அதுல நமக்கு தொழில் பலத்திலையும் அது சில மாற்றங்கள் உண்டு பண்ணும். இப்போ வேலையில் இருந்தீங்கன்னா பதவியில் இருந்தீங்கன்னாலும் அதில் சில மாற்றங்களை உண்டு பண்ணும். அந்த மாற்றங்கள்னால உங்களுக்கு ஒரு புதிய பாதையில் போகிறதுக்கு உண்டான வழிமுறை. அது இல்லாமல் மார்க்கெட்டிங், ஐடி லைனு, கமிஷன் துறை இதில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க இந்த 13 நாளில் மார்க்கெட்டிங் லைனில் கான்சன்ட்ரேஷன், டிசைனிங் லைனில் கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். அதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி ஒரு சிலர் ரிட்டையர் ஆவாங்க.
பணி முடிஞ்சு ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு மதிப்பு கௌரவத்தோடு ரிட்டையர் ஆகக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஒரு சிலர் வந்து புதிய பழக்க வழக்கங்கள், புதிய நட்பு, புதிய உறவு ஏற்படுத்தி கொள்றதுக்கும் இது நல்ல அமைப்பாக இருக்கும். ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்கும். உபாசனை எடுக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கவங்க, குருமார்களை தேடி போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். அடுத்த கேட்டகரி 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த 13 நாட்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது நமக்கு உழைப்பு சார்ந்து இயங்கும், சர்வீஸ். அப்போ வேலைக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும், உழைப்புக்கு தயாராக இருக்கணும். அது கொஞ்சம் காலதாமதமானா கூட அந்த உழைப்பினால நமக்கு நன்மைகள் கிடைக்கும், பண வசதி ஏற்படும், தொழில் பலம் பெருகும். அது வந்து அமைப்புகள் நன்றாக இருக்கும். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இப்போ தகப்பன் மகன் உறவு மற்றும் கணவன் மனைவி உறவு, வீட்டில் வந்து பெற்றோர்கள் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த உறவுகள், இதுல எல்லாம் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும். அதாவது பட்டும் படாமல் போய்க்கிறது நல்லது. அதிகமாக பேசும்போது, அதிகமாக எதிர்பார்க்கும் போது அதில் சில ஏமாற்றங்களும் சஞ்சலங்களும் ஏற்படுங்கிறதுனால முடிஞ்ச அளவு அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண நம்மளுக்கு பண விருத்தி நல்லா இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் தொழில் பலம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த தொழில் பலத்தினால உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கிது, நினைத்தபடி எதிர்பார்த்த காரியங்கள் வரும். நண்பர்களால் உதவி, மூத்த சகோதர சகோதரிகளால் உதவி அப்படிங்கிறதும் நன்மைகள் தரும். குருவனுடைய பலாபலன் வந்து நமக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால மரியாதை கெடாம, புகழ் கெடாம, கௌரவம் கெடாம, அதே போல நம்முடைய திறமைகளை மேம்படுத்தி கொள்வதற்கும் நம்மளுடைய வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இயங்கும். அதில் முற்பகுதி 15 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 15 தேதி வரைக்கும் முற்பகுதியில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெண்டை மாற்றி செய்யலாமா அப்படின்ற யோசனைகள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறுற மாதிரியான செய்கைகள். அது வந்து இப்போ நம்மளுக்கு சனி நிற்கிற இடமும் குரு நிற்கிற இடமும் சாதகமான இடங்கள் தான். ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரத்தில் திருவாதிரையில் 3 கிரகங்களும் பாஸ் ஆகி போகும்போது இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள், புது முயற்சிகளில் ஈடுபடுறது, நம்பி பணம் கொடுக்கறது, புது ஃபீல்டில் நம்பி போகிறது, இதெல்லாம் அவாய்டு பண்ணிக்கணும். ஜென்ரலாகவே நமக்கு ராகு அப்படின்றவர் இப்போ 5ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில், ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. புதன் வந்து நமக்கு தொழில் கிரகம், லக்னாதிபதி. அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை நம்ம மேலே அவர் ராகு வந்து திணிக்கிறார். அதாவது தொழில் அவஸ்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 5ஆம் தேதிக்கு மேலே அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வர்றாரு, சனியினுடைய நட்சத்திரத்தில் வர்றாரு. அப்போ வந்து நமக்கு நன்மைகள் நடக்கும். உழைப்புக்கு சப்போர்ட் பண்ணும், பண வரவுக்கு சப்போர்ட் பண்ணும், தொழில் பலத்துக்கும் அனுகூலமாக இருக்கும். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்காவது ராகு திசை சனி புத்தி, சனி திசை ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் ராகு சனி கெட்ட கிரகமாக இருந்து திருமண ஸ்தானத்துக்கு பாதிக்கிற மாதிரி இருந்தால் சில பேருக்கு அந்த பிரிவுகள் எல்லாம் கூட உண்டாகும். பட் எப்படி இருந்தாலும் தொழிலுக்கும் புதுசாக திருமணம் பண்ணுற இதில் இருக்கவங்களுக்கும் இந்த குரு வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்க. அப்போ குருவனுடைய பலன் வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால திசாபுத்திகள் ரீதியாக உறவுகள் கெடாமல் நம்ம கொண்டு போய்க்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.